அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மிதுனம் ராசி அல்லது மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு வக்ரம் பெறுவதால் ஏற்படும் மாற்றங்களை நாம பார்க்க போறோம். பொது பலனாக பார்க்க போறோம். உங்க ராசி உங்க லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல குரு பகவான் இப்ப இருக்கிறாரு. இந்த குரு வக்ரம் ஆவறதுனால நன்மையா தீமையா என்பதை பற்றி நாம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 9ஆம் இடத்துல சனி வக்ரம் பெற்று இருக்கிறதுனால தீமைதான். அது நம்ம ஏற்கனவே அந்த பதிவுல கூட சொல்லியிருப்பேன். திரிகோண ஸ்தானத்துல வாக்கியஸ்தானத்துல சனி இருந்தாவே கஷ்டத்தை கொடுக்கும், ஹார்ட் ஒர்க் கொடுக்கும். அதுல வக்ரமானா கொஞ்சம் கடுமையான கஷ்டத்தை கொடுக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை தொழில் அமைப்புகள்ல பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும். குறிப்பா பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூட பெரிய அளவுக்கு லாபம் இல்லாம ஒரு மந்தத்தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல ஒரு மாசம் வந்தா ஒரு மாசம் கம்மியா வர்ற மாதிரி ஒரு ஏற்ற இறக்கத்தோட இன்கம் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, மிருகசிரீசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண தடை, திருமண வாழ்க்கையில பிரச்சனை, அதே போல உடல் நலத்துல பாதிப்பு, இப்படி ஒரு மன போராட்டத்தோடு வாழக்கூடிய சூழ்நிலையில மிருகசிரீசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்படும். காதல்லையே இருந்தீங்கன்னா கூட அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு விரிசல்கள் அல்லது எதிர்ப்பாளினரால் சில பாதிப்புகள் என்று இந்த மிருகசிரீசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் பொருளாதார ரீதியாக ஒரு ஏற்ற இறக்கத்தை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. கடனுடைய அழுத்தங்கள் கொஞ்சம் இருக்கும். பூர்வீக சொத்துல சில பிரச்சனைகள், வில்லங்கங்கள், தந்தை வழி உறவுகளால சில கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கோம். சோ இதெல்லாம் இந்த குரு வக்ரம் ஆவறதுனால மாறுமா என்பதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே சுப கிரகம் வக்ரமாகும் போது அதிகமான சுப காரகத்துவங்களை செய்யும். அதாவது அந்த கிரகத்தோட காரகத்துவங்கள் என்பது குருவோட காரகத்துவம் தனக்காரகன், புத்திரக்காரகன். அப்போ 10 12ஆம் பாவகத்தில் இருக்கும்போது தொழில் வேலை அமைப்புகளில் இடமாற்றங்கள் அல்லது இடமாற்ற சிந்தனையோடு இருக்கக்கூடிய மிதுனராசி நண்பர்களுக்கு ஒரு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுதான் ஒரு ராஜயோகம் ஏற்படக்கூடிய காலகட்டம். அதாவது வேலை கிடைக்கும் போது உங்களுக்கு தனம் வரும். பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஸ்டேபிளா நீங்க டிராவல் பண்ண முடியும். புத்திர பாக்கியத்திற்காக நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த புத்திர பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்பும், திருமணம் போன்ற சுப காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கிறது, இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, அதே போல ஒரு சுப விரயம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்க செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாகவும் இந்த குரு வக்ர காலம் இருக்கும். இந்த குரு எப்ப வக்ரமாகிறாரு அப்படின்னாக்க அக்டோபர் 9ஆம் தேதி வக்ரமாகிறாரு. அப் டு பிப்ரவரி 4ஆம் தேதி வரலும், 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரலும் குரு வக்ரகதியில தான் இருக்கிறாரு. இந்த வக்ர காலம் என்பது எப்படி இருக்கும் மிதுன ராசிக்கு அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்குன்னா, குறிப்பா இந்த 12ஆம் பாவகத்துல குரு வக்ரமா வருது என்பது தன்னுடைய காரகத்துவத்தையும் அதிகப்படுத்தி செய்யும். அதே சமயத்துல ஆதிபத்திய பலன்களையும் கொடுக்கும். இந்த குரு 7ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி, அந்த 2 ஆதிபத்திய பலன்களை 12ஆம் பாவகத்தின் வழியாக செய்யும். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். 7ஆம் பாவகம் என்பது திருமணம், கலஸ்தரம் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள், பிரிவுகள் இருக்கு, அல்லது ஒன்னாவே இல்ல, தனித்தனியாவே இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா பெருசா சண்டை இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய மிருகசிரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த குரு வக்ர காலம் 2 பேரும் ஏதோ ஒரு வகையில ஒண்ணு சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தொழில் ரீதியாக பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதே போல மறுமணத்திற்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கும் மறுமணம் அமையும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் திருமணத்திற்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள் தடைகளோடு இருக்கு, வரன்கள் வருது ஆனா தள்ளி தள்ளி போகுது, சரியாக வரனே அமைய மாட்டேன்னுதுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேர்களா தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், சுப விரயமாக ஏற்படும். தன்னுடைய பிள்ளைகளுக்கு மகனோ மகளோ அவர்களுக்கு வரன் அமையாம இருக்குன்னா இந்த காலகட்டத்துல வரன் அமைந்து அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பதன் மூலம் உங்களுக்கு ஒரு சுப விரயம் ஏற்படும். சில பேர் தன்னுடைய பிள்ளைகள் வகையில ஒரு நல்ல ஹையர் கோர்ஸ் கிடைச்சு அதற்கு படிப்பு கட்டணம், கல்வி கட்டணம் செலுத்தக்கூடிய சூழ்நிலை சுப விரயமாக ஏற்படும். சில பேர் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக, குறிப்பா வீடு அல்லது நிலம், இந்த மாதிரி சொத்துக்கள் வாங்குற சுப விரயங்களும் சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் 12ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால வேலை தொழில உங்களுக்கு ஒரு மாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க கடந்த காலத்துல. அதுவும் ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷனாவே இருந்துட்டு இருக்கும். இடமாற்ற சிந்தனையோட போயிருப்பீங்க. சில பேர் திடீர்னு வேலை போயிட்டு கூட வேலை தேடிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல முயற்சி மூலம் உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கும். அதாவது ஒரு நல்ல வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும். அதன் மூலம் உங்களுக்கு பொருளாதாரம் உயரும், முன்னேற்றங்கள் ஏற்படும். 10க்குரியவன் 12ஆம் பாவகத்தில் இருக்கும் போது தொலைதூர பயணத்தின் மூலம் உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படும்.
ஃபாரின் போறதுக்காக ட்ரை பண்ணிட்டுக்கிறீங்க, விசா கிடைக்கலன்னா விசா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆன்சைட்ல முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு விசா கிடைக்கும். வெளிநாட்டுல இருப்பவர்களுக்கு தன்னுடைய தாய்நாட்டுக்கு ஒரு தொலைதூர பயணம் வந்து போகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமான சில வில்லங்கங்கள், சிக்கல்கள் 9ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சில பேர் கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான வில்லங்கமும் பிரச்சனையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில், ஏன்னா சனியும் வக்கர நிவர்த்தி ஆயிடும். அதனால இந்த காலகட்டத்துல பிப்ரவரி 4க்குள்ள பாத்தீங்கன்னா இந்த பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை வில்லங்கங்களுக்கு ஒரு முடிவும் தெரியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு. அதே போல திருமண வாழ்க்கையில பிரிந்திருக்கீங்க, கருத்து வேறுபாடோடு இருக்கீங்க, உங்களுடைய சுய ஜாதகத்துல கலசர தோஷம் இருக்குன்னாக்க வாழ்க்கை துணையுடைய ஜாதகத்திலே அந்த மாதிரி கலசர தோஷம் இருப்பவர்களுக்கு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருப்பீங்க. அந்த வழக்கு கோர்ட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் முடிவு பெற்று ஒரு மறுமணத்திற்கான முயற்சிகள்ல இறங்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். அதாவது இருவருக்குமே கலசர தோஷம் இருந்தாக இருவரும் பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை மிக அதிகம் என்பதை தான் நான் இங்க சொல்ல வரேன். ஒருத்தருக்கு கலசர தோஷம் இருக்கு, இன்னொருத்தருக்கு கலசர தோஷம் இல்லை, எந்த தோஷமும் இல்லை, நீட்டான ஒரு சுத்த ஜாதகம் அப்படின்னாக்க அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சேர்ந்து விடக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு ஏற்படும். ஆனாலும் இப்ப குருவை பொறுத்தவரையிலும் மிதுன லக்னம், மிதுன ராசிக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய கிரகம் 12ஆம் பாவகத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்கிறது ஒரு வகையில நல்லதுதான். அதாவது உங்களுக்கு குரு நேர் வலுவோடு 12ஆம் பாவகத்தில் இருக்கிறதுக்கும் வக்கரமான பின்பு 12ஆம் பாவகத்தில் இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னா, 12ஆம் பாவகத்துல நேர் வலுவோடு இருக்கும் போது நஷ்டங்களையும் ஏற்படுத்துவார். அதுதான் இங்க முக்கியம். அதை நான் குரு பெயர்ச்சி பலன்களையே சொல்லியிருக்கிறேன். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்க ஒருத்தரை நம்பி பணம் கொடுக்குறீங்கன்னா அவங்க உங்களை ஏமாத்தக்கூடிய சூழ்நிலை கடந்த காலங்களில் சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு அந்த தசாபுக்தியும் சரியில்லைனாக இது கண்டிப்பாக ஏற்படும். அதாவது இப்ப நடப்பு தசாபுக்தி உங்களுக்கு அட்டமாதிபதியா தசையோ அல்லது 6ஆம் அதிபதியோட தசையோ அல்லது அந்த பாவகங்களில் அமர்ந்த கிரகத்தோட தசாபுக்தி நடக்குதுனாக்க இந்த குரு 12ஆம் பாவகத்துல நேர் வலுவோடு இருக்கும் போது பொருளாதார ரீதியான நஷ்டங்கள், சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கடனை வாங்கி அதுல ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியாம கஷ்டப்பட்டு இருப்பீங்க. சில பேர் பாத்தீங்கன்னாக்க நம்பி நண்பர்கள் வகையில அல்லது கூட்டாளி வகையில பணத்தை கொடுத்துட்டு அந்த பணத்தை திருப்பி வாங்க முடியாம அல்லது அவங்க சொன்ன திட்டத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு திருப்பி அந்த பணம் கைக்கு கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இப்போ இந்த குரு வக்கரமானதுனால இந்த நஷ்டங்கள் தவிர்க்கப்படும். இந்த மாதிரி ஒரு திட்டங்களை நீங்க முதலீடு செய்ய மாட்டீங்க. நீங்க யாரை நம்பி பணத்தை கொடுத்தீங்க அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாவது வாங்குறதுக்கு முயற்சிகள் செய்யலாம். அந்த முயற்சிகள் சக்சஸ் ஆகும். அதே போல நீங்க ஏற்கனவே கடன் பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வருமானமே வரல அப்படின்னு இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதுல இருந்து வருமானம் கடனை ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால கடனுடைய அழுத்தங்களும் சுமைகளும் இல்லாம இருப்பீங்க. தாம்பத்திய வாழ்க்கையில கூட ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவி ஒன்னா இருக்கீங்க, பிரியாம இருக்கீங்கன்னாக. சோ அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த காலகட்டம் நல்லதாவே இருக்கு. சொல்ல போனாக இப்போ மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்க இந்த திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இடத்துல இந்த டியூரேஷன்ல ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரும். அது உங்க சுய ஜாதகத்தின் அடிப்படையில தான். அதே போல திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியான பிரச்சனைகள்லாம் தீரும். குறிப்பா வேலை விஷயமா அல்லது பொருளாதார நஷ்டங்களை தவிர்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதாவது இனிமேல் நீங்க இந்த டியூரேஷன்ல இந்த வக்கர காலத்துல நீங்க அவசரப்பட்டு எந்த முதலீடும் செஞ்சு நஷ்டப்பட மாட்டீங்க. ஒரு சரியான விரயங்களாக இருக்கும். அது சுப விரயமாவே இருக்கும். இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதே போல புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் என்பது பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கும். ஒரு ராஜயோகம் ஏற்படக்கூடிய காலகட்டம் என்றே சொல்லலாம். அபரிதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் என்பதுதான் முக்கியமான விஷயம். அதாவது குரு தனக்காரகன், புத்திரக்காரகன். அந்த வகையில அதாவது பொருளாதாரத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு கொடுப்பாரு. 9ஆம் பாவகத்துல சனி இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே தந்தை வழி உறவுகள், தந்தையால பெரிய நன்மை இல்லை, தந்தை வழி உறவுகளால சில கருத்து வேறுபாடு, சிக்கல்கள், பூர்வீக சொத்துல பிரச்சனை எல்லாம் இருக்கும். இந்த குரு வக்கரம் ஆகிறதால உங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணும். அந்த வகையில நீங்க அந்த பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய வில்லங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. மொத்தத்துல இது ஒரு ராஜயோகம் ஏற்படக்கூடிய காலகட்டம் என்றே சொல்லலாம். இப்ப நம்ம சுய ஜாதகமும் முக்கியம். நமக்கு ஒரு லக்னம்னு ஒண்ணு இருக்கும். ராசி மிதுனமா இருக்கு, மிதுன லக்னமாவும் சில பேருக்கு இருக்கலாம். அல்லது ராசி மிதுனமா இருந்து வேற லக்னமா கூட நீங்க இருக்கலாம். உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி என்பது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. உங்களுக்கு நடப்பு தசாபுக்தி சனி தசையாக இருந்தாக உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். கடந்த காலத்துல இந்த நஷ்டங்கள் குறையும். நடப்பு தசாபுக்தி குரு தசையா இருக்குன்னாக்க உங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சிகள் உங்களுக்கு ஏற்படுத்தும். அதுல வேற ஒரு தசை நடக்குது, சனி தசை. ஆனா இப்ப குரு புக்தி நடக்குதுன்னா இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். இப்ப திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எடுத்த உடனே அவங்களுக்கு ராகு தசை வரும். ராகு தசையில குழந்தைங்களுக்கு கல்வியில கொஞ்சம் ஒரு மந்தத்தன்மையோ அல்லது அடிக்கடி உடல்நல பாதிப்போ ஏற்பட்டுட்டு இருக்கும்.
இந்த குரு வக்ரமாகிறதுனால உங்களுக்கு சப்போஸ் இந்த ராகு தசையில குரு புக்தி நடக்குதுன்னா கல்வியில ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பார்கள். மேலும் ராகு தசையே நடக்குது, வேற புக்தி நடக்குதுன்னா கூட குரு உங்க ஜாதகத்துல வக்ரமா இருந்ததுன்னு வச்சுங்களேன், இந்த குரு வக்ர காலம் என்பது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாசிட்டிவா இருக்கும். குரு வக்ரம் ஆகல, ஆனா கோச்சாரத்துல குரு வக்ரமா இருக்குன்னாக்க அதுக்காக நீங்க பயப்பட வேண்டியதில்லை. குரு ஆட்சி உச்சம் பெற்றிருக்கு, நல்லா இருக்குன்னாக்க நீங்க இந்த காலகட்டத்துல நல்லாவே இருப்பீங்க, பொருளாதார ரீதியாக மாற்றங்களை சந்திப்பீங்க. அதே போல குரு நீசத்துல மட்டும் இருக்கு, அதாவது மகரத்துல நீசமா இருக்கு கம்ப்ளீட்டா நான் மட்டும்தான் பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் கொஞ்சம் தொடர்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மகரத்தில் இருக்கக்கூடிய குரு நீச பங்கமா இருக்குன்னாக்க மிகப்பெரிய ராஜயோகத்துல நீங்க பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை அடைவீங்க. வீடு, சொத்து, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஜுவல்லரி வாங்குவீங்க, ஆடை ஆபரண சேர்க்கைகள்லாம் ஏற்படும். இப்போ குரு உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பொசிஷனை பொறுத்தும் இந்த பலன்கள் மாறுபடும் அப்படின்றதுதான் முக்கியம். நமக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தியும் பாத்தீங்கன்னாக்க இப்போ ஒரு யோக கிரகத்தோட தசாபுக்தி நடக்குது. கோச்சாரத்துல குரு வக்ரமாகக்கூடிய காலகட்டத்துல உங்க சுய ஜாதகத்திலே குரு வக்ரமா இருக்குன்னாக்க நிச்சயமா இது ஒரு ராஜயோகம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும். இந்த குரு உங்க ஜாதகத்துல வக்ரமாகல, கம்ப்ளீட்டா நீசமா இருக்கு, அல்லது உங்க ஜாதகத்துல நடப்பு தசா புக்தி சனி தசா அல்லது சனி புக்தி நடக்குது, அல்லது ராகு தசை ராகு புக்தி நடக்குது அப்படின்னா அவர்கள் மட்டும் பாத்தீங்கன்னாக்க நீங்க குருவுக்கு அதாவது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க. குறிப்பா வியாழக்கிழமை போயிட்டு கொண்டக்கடலை மாலை சாத்தி, மஞ்சள் நிறத்தில் அங்கவஸ்திரம் சாத்தி தட்சிணாமூர்த்திக்கு ஒரு அபிஷேகம் செஞ்சிருங்க, அர்ச்சனை பண்ணிக்கிங்க. திருச்செந்தூர் போயிட்டு நீங்க முருகபெருமானை சந்திச்சு முறையிட்டுட்டு அதே போல அங்க இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய தடைகள் அகலும், பொருளாதார பிரச்சனைகள் நீங்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.